தேங்காய்பட்டணத்தில் ஒரு துறைமுகம் அமையுது. ஐஐடி, என்ஐஓடி போன்ற அமைப்புகள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பண்ணது. ஆனா அந்த தொழில்நுட்பம் தப்பி போச்சு. தப்பி போனனால 2019 இருந்து தம்பி நான் இல்லப்பா, இல்ல இல்ல என்ன பார்த்து பேசுங்க உங்க மாமா அவங்க, நாங்க இல்ல 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 அங்க பாக்க பேசுங்க, அங்க பாக்க கேளுங்க சார். குழந்தை சார், ஒண்ணுமே தெரியாது சார், பச்சை பிள்ளை. என்ன பார்த்து பேசுங்க, என்ன பார்த்து கேளுங்க. அதாவது என்னன்னா என்ன நடந்தது அமைதி அமைதி சார். தம்பி சுவாரஸ்யமா கதையை கேளுங்க. சொல்லுங்க. 28 பேரு இறந்து போறாங்க. நாங்க வந்து ஆட்சிக்கு வந்த உடனே 253 கோடி ரூபாய் போட்டு உடனடியா வேலை செய்த விளைவு இன்னைக்கு 2022க்கு பிறகு ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, ஒண்ணு கூட இல்ல. ஒரு அம்மா என்னட்ட சொல்லாங்க, தம்பி இது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா என் பிள்ளை 2 உயிரோட இருந்திருக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. மக்கள் பாக்குறாங்க, மக்கள் பாக்குறாங்க. விஷயங்கள் உண்மை அப்படிங்கறப்ப மக்கள் கட்டாயமா பாராட்டுவாங்க. அதாவது தப்பில்ல. இந்த மீனவர்களுக்கு ஹெலிகாப்டர் இஷ்யூ சொல்லுங்க சார். நான் வந்து ஸ்கூல்ல படிக்க காலத்துமே இதுக்கு போராட்டம் நடத்திருக்கேன். வேணா போட்டோ எடுத்தாங்க. ஸ்கூல்ல படிக்க கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க ப்ளீஸ். நீங்க நாங்க இவங்கள மாதிரி இப்ப வரைக்கும் நிறைவேறல. நீங்களே அமைச்சர் ஆயிட்டீங்க. ஆமா, ஒழுங்கா படிச்ச அமைச்சர் ஆகி இன்னும் வரலங்கறதா ஒரு வார்த்தை. நான் கிள்ளியூர் பகுதியிலிருந்து 3 முறை மாவட்ட ஊராட்சி மன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அந்த மக்களோடு வாழுகின்றவன் எனக்கு தெரியும். ஹெலிகாப்டர் வாங்குக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், இட் இஸ் தி பிரிவி ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். நாங்க இன்னைக்கு எங்க மாண்புமிகு முதல்வர்கிட்ட கேட்டு நிதி நாங்க கொடுக்க தம்பி பல ப்ரொபோசல் கொடுத்திருக்கோம்ல. எத்தனையோ ப்ரொபோசல்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு. எத்தனையோ ப்ரொபோசல் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு. ஆனா நீங்க கடல்ல கடற்கரையில இந்த கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை இன்டர்நேஷனல் சீ ரூட்டுக்கு பக்கத்தில் இருக்கனால இதுல வந்து சென்ட்ரல் ஸ்டேட்டும் கோஆர்டினேட் பண்ணாம இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்ய முடியாது. இது தம்பி வாக்குறுதி அழுத்திட்டே இருக்கோம். எங்க முயற்சி தொடர்ந்து போயிட்டு இருக்கு. கீழ இருந்து யாரும் பேசக்கூடாது, கீழ இருந்து பேசாதீங்க. அமைதியா இருங்க. திமுக மாதிரி அமைதியா இருங்க எல்லாருமே. கீழ இருந்து யாரும் பேசாதீங்க. அதாவது இல்லங்க, அதாவது கிண்டியில இருந்த அகப்பேல வரோம். எனக்கு அகப்பேல வருது, நான் பொறுமையா பதில் சொல்லேன். கிண்ணி காலி அதுல சத்தம் போட்டாங்க. பொறுமையா இருந்து கேளுங்க, பொறுமையா கேளுங்க தம்பி. காது குளிர கேளுங்க. நீங்களே பலர் கட்சி எங்க கூட வந்துருவீங்க. பொறுமையா இருங்க. வேகமா என்ன செஞ்சிருக்கலாம் மாதிரி சொல்லுங்க. அதெல்லாம் ஆளுங்கட்சிங்கிறதுனால எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கூட கூடுதலா கொடுத்துருக்கோம் இந்த விஷயத்துல. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அதனால நீங்க வேகமா சொல்லணும். மீனவர் நலன் காப்பதற்கு தேங்காய்பட்டணத்து 253 கோடி ரூபாய் கொடுத்து இன்றைக்கு இந்த மக்கள் முழு திருப்தியா இருக்காங்க. சரி சார். குளச்சல் துறைமுகத்துக்கு 150 கோடி ரூபாய் கொடுத்து நான் சென்ற மாதம் சென்றிருந்தேன். ஊரே நின்று பாராட்டுது. வாணியக்குடியில 150 கோடி ரூபாய் இப்ப கொடுத்து அந்த மக்கள் பாராட்டி கொண்டிருக்கிறது. தூண்டில் வளைவு இல்லைன்னு சொன்னாரு. எனக்கு ஃபாதர் ரொம்ப நண்பர். நான் மிகுந்த வருத்தத்தோடு சொல்லுகிறேன். அவர் ஒருவேளை தொழில்நுட்ப கோளாறை பற்றி சொன்னாரான்னு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் கிராயின்ஸ் என்கின்ற தூண்டில் விளைவு 1996 திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தபோது முதல் முறையாக கோவளத்தில் போட்டாங்க. சரி. அப்ப நான் கன்னியாகுமரி மாவட்டத்துடைய மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர். ஓகே சார். ஓகே ஓகே. ஃபாதர் டொமினிக் என்பவர் அங்கு கோவளம் ஊருடைய பங்கு தந்தையாக இருந்தார். இதெல்லாம் வரலாறு தம்பி, வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஓகே ஓகே ஓகே. செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டீங்க. ஓகே, நம்ம மீனவர்களுக்கான பிரச்சனைகள் குறித்து கேட்டோம். அமைச்சர் ஆளுங்கட்சி தரப்புல என்னென்னலாம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத பட்டியலிட்டு சொன்னாங்க. மக்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து அதிமுக சார்பிலும் அவர்களுடைய ஆட்சி காலத்துல என்ன நடவடிக்கைகள் மீனவர்கள் கன்னியாகுமரி மீனவர்களுக்காக எடுத்திருக்கோம்ன்றத சொல்லியிருக்காங்க.